ராணிப்பேட்டை மாவட்டம் மகேந்திரவாடி ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் ஆபத்தை உணராமல் விளையாடுகின்ற வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். மகேஷ், அந்த பகுதியில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கின்றன? ஆபத்தை உணராமல் அங்கு குளித்துக் கொண்டிருக்கும் சிறுவர்களை கட்டுப்படுத்த ஏதேனும் நடவடிக்கை காவல்துறையினராலோ வருவாய்த்துறையினராலோ உள்ளாட்சி நிர்வாகத்தினாலோ எடுக்கப்பட்டு வருகின்றதா? சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நெமிலி அடுத்த மகேந்திரவாடி கிராமத்தில் மகேந்திரவர்மன் அரசால் வெட்டப்பட்ட பெரிய ஏரி இது. இது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இரண்டாவது மிகப்பெரிய ஏரி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக தொடர்ந்து இடைவிடாத மழை பெய்து வருவதால் நீர்நிலைகள் நிரம்பி தரைப்பாலத்தில் கடைவாசல் வழியாக உபரி நீர் வெளியேறி வருகின்றது. அதே போன்று மகேந்திரவாடி ஏரியும் முழு கொள்ளளவு எட்டி கடைவாசல் வழியாக உபரி நீர் வெளியேறி வருகின்றன. நெமிலியில் இருந்து பானாவரம் செல்லும் சாலையில் ஏரியின் தரைப்பாலம் அமைந்துள்ளது. இந்த தரைப்பாலத்தில் மகேந்திரவாடி ஏரியின் உபரி நீர் ஆர்ப்பரித்து அருவி போல் கொட்டுகிறது. இப்பகுதி சுற்றியுள்ள மக்களின் இடம் மினி சுற்றுலா தலமாக மாறி வருகிறது. மகேந்திரவாடி ஏரி மற்றும் அங்கு சுற்றியுள்ள கிராம மக்கள் குடும்பத்துடன் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் அங்கு வந்து ஆர்ப்பரித்து செல்லும் அருவி போல் கொட்டுவதை கண்டு ரசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தரைப்பாலம் அமைந்துள்ள பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையினர் பொதுமக்கள் செல்வதற்கு தடை ஏற்படுத்தி போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அபாய எச்சரிக்கை அறிவிப்பு பலகை அங்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து ஐஸ்கிரீம் போன்ற பஜ்ஜி போன்ற தற்காலிக கடைகள் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. சனி ஞாயிறு என்பதால் விடுமுறை காலம் என்பதால் மாணவ மாணவிகள் பெட்ரோலுடன் அங்கு அதிகமாக காணப்பட்டு வருகிறது. விவரங்களையும் ஆபத்தை உணராமல் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அங்கு இந்த நீரில் விளையாடி வரக்கூடிய காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி மகேஷ்.